ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி. நம்ம சேனலில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட் சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் நம்ம 10th தமிழ்லேருந்து யூனிட் 1லேருந்து 50 கேள்விகள் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம 10th தமிழ் இயல் 2ல் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாமுமே உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஒவ்வொரு வீடியோக்குமே ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நீங்களுமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோட எண்டில் அவுட் ஆஃப் 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சொக்கநாத புலவர். அதாவது பலபட்டடி சொக்கநாத புலவர்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது திசைகள் அண்ட் அதில் வீசக்கூடிய காற்றுகள் வச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கு அப்படின்னா நம்ம குணக்குன்னு சொல்லலாம். மேற்கு அப்படின்னா குடக்கு, வடக்குனா வாடை காற்று, தெற்கு அப்படின்னா தென்றல் காற்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? நெக்ஸ்ட்டு, குளோரோஃப்ளூரோ கார்பன் மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும்? குளோரோஃப்ளூரோ கார்பன் மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 1,00,000. நெக்ஸ்ட்டு, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருப்பாவை, திருவம்பாவை. ஓகேவா? ரெண்டுமே பாவைன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தவறான இணை எது? அதாவது சொற்பொருளை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு இணை மட்டும் தவறாக இருக்குது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்செய் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கில் வரும். பட் இங்கே விழிக்கச்சைன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது தவறான ஒன்று. பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. இது கரெக்டு தான். லயத்துடன் அப்படின்னா சீராக, தூயி அப்படின்னா தூவி அப்படிங்கிறதும் கரெக்டான ஒன்று தான். தவறான இணை ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக சொற்கள் அண்ட் அதோடைய இலக்கண குறிப்பு வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் மூதூர் அப்படின்னா பண்பு தொகைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உறுதியர் அப்படின்னா வினைத்தொகை தான். கைதொழுது அப்படின்னா கையால் தொழுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஐ ஆல், ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, அதனால் 3ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், தடக்கை. இது உரிச்சொல் சொல்கிறது தான். ஸோ எல்லாமே நேராக தான் பொருந்திருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 1, 2, 3, 4. ஸோ ஆன்சர் ரிவீல் ஆயிட்டு. முல்லைப்பாட்டு எந்த பாவகையில் பாடப்பட்டது? முல்லைப்பாட்டு எந்த பாவகையில் பாடப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆசிரியப்பா. ஸோ பிஇஓ எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வில் பார்த்தோன்னா இந்த முல்லைப்பாட்டில் மட்டுமே ஒரு 3 கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பல்பல பலவின் பயங்கழு கொல்லி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பல்பல பலவின் பயங்கழு கொல்லி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அகநானூறு. அதாவது கொல்லிமலை குறித்த வரிகள் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு, பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது இந்த நூலை எழுதியவர் யார்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அந்த நூல் அந்த வரிகள் இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ இதோடைய ஆசிரியர் ஆப்ஷன் சி, பலபட்டடி சொக்கநாத புலவர். நெக்ஸ்ட்டு, சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர். சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். இது
காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, பெரிய மீசை சிரித்தார் தொகையின் வகை என்ன? பெரிய மீசை சிரித்தார் இது வந்து எந்த தொகையில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்மொழி தொகை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, முல்லைத்திணைக்குரிய உரிப்பொருள். ஸோ இதுவுமே முல்லைப்பாட்டிலேருந்து வரக்கூடிய கேள்வி தான். முல்லைத்திணைக்குரிய உரிப்பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வரும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னா பாலைத்திணைக்குரியது, ஆப்ஷன் பி பார்த்தோன்னா நெய்தல் திணைக்குரியது, அண்ட் ஆப்ஷன் டினா மருது திணைக்குரியது. நமக்கு எடுக்கிறது வந்து முல்லைத்திணை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, பாடியுமில் பனிக்கடல் பருகி அறிவியல் செய்தி என்ன? பாடியுமில் பனிக்கடல் பருகி இது வந்து முல்லைப்பாட்டினுடைய வரிகள் தான். இந்த வரிகளில் என்ன செய்தி வந்து கூறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் நிகழ்வை தான் இந்த வரிகளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்கர். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்கர் யார் அப்படின்னா ஹிப்பாலஸ். அதனால தான் கூட ஒரு பருவக்காற்றுக்கு இவருடைய பெயரே வச்சுருப்பாங்க இல்லையா, ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட்டு, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இப்பாடல் அடிகளுக்கு உரியவர் டேஸ். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இப்பாடல் அடிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். தென் நெக்ஸ்ட்டு, வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். ஸோ இதே மாதிரியே வந்து ஒரு லைன் உண்டு. இதே வாழை வந்து ஸ்டார்ட் ஆகும், வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்ப. ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரப்ப. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸுமே எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அந்த லைன் வந்து எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இது வந்து சிலப்பதிகார வரிகள். நான் சொன்னேன் இல்லையா, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு, இந்த வரி வந்து எந்த நூலின் வரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஆன்சர் ரிவீல் ஆயிடுச்சு. உலக காற்று நாள் என்ன அப்படின்னா ஜூன் 15. தென் நெக்ஸ்ட்டு, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் டேஸ். ஓகேவா? 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் டேஸ். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு, அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ சாரி ஃபார் தேட். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா முல்லைப்பாட்டுன்னு சொல்லலாம். 10 பாட்டிலேயே குறைந்த அடிகளை கொண்டது வந்து முல்லைப்பாட்டு தான். எத்தனை அடிகள்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, வழிமிகின் வழி இல்லை என்று கூறியவர் டேஸ். வழிமிகின் வழி இல்லை என்று கூறியவர் வந்து ஐயூர் முடவனார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? அண்ட் இது வந்து எந்த பாடல் வரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு, அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் டேஸ். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் வந்து வடகிழக்கு பருவகாலம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தென்மேற்கு பருவகாலம்னா ஜூன் டு செப்டம்பர்னு சொல்லுவோம் இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, திருமூலர். அடுத்தது, தற்போது காற்று மாசுபாட்டை குறைக்கும் விதமாக குளிர்பதனியில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? கொஸ்டினில் லேசாக டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. தற்போது காற்று மாசுபாட்டை குறைக்கும் விதமாக குளிர்பதனியில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹைட்ரோ கார்பன். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து ஓசோன் படலத்துக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வரக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் வந்து
ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே கார்பன் தான், இதுவும் கார்பன் தான். தென் நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஓகேவா? தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். ஸோ இதே மாதிரி தொகாநிலை தொடர்னு சொல்லிட்டு உண்டு, அது வந்து 9 வகைப்படும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு அகைன் முல்லைப்பாட்டில் ஒரு கேள்வி. முல்லை நிலத்தில் காணப்படும் மலர்களில் பொருந்தாத ஒன்று டேஸ். முல்லை நிலத்தில் காணப்படும் மலர்களில் பொருந்தாத ஒன்று. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, காயா. முல்லை, தோன்றிப்பூ, பிடவம் இது எல்லாமே முல்லை நிலத்தின் மலர்கள் தான். ஆனால் காயா அப்படிங்கிறதுமே முல்லை நிலத்தை சேர்ந்தது தான். ஆனால் அது வந்து மலர் கிடையாது, அது வந்து மரம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான சேஞ்சஸ் வச்சு கூட கேள்விகள் கேட்பாங்க. பட் உங்களுக்கு பார்த்தாலே நாலுமே வந்து முல்லை நிலத்துக்குரியதுன்னு தெரியும். பட் கொஸ்டின் வந்து முல்லை நிலத்தின் மலர்கள் தான் கேட்டிருக்காங்க. காயா அப்படிங்கிறது முல்லை நிலத்தின் மரம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் வந்து பாரதியார். ஸோ இதுதான் வந்து பின்னால் புது கவிதைகள் உருவாகிறதுக்கு அடிப்படையாக அமைஞ்சி. தென் நெக்ஸ்ட்டு மார்கழி திங்கள் என்பது டேஸ். அதாவது இது எந்த வகை இலக்கண குறிப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்கழி திங்கள் என்பது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. அதாவது மார்கழி திங்கள், இப்போ திங்கள் அப்படிங்கிறது மாதம் தான். மார்கழி அப்படின்னாலும் அது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லையா, அது வந்து ஒரு மாதத்தை தான் குறிக்குன்னு சொல்லிட்டு மார்கழி திங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இதே மாதிரி சாரை பாம்பு, பாம்பு தான், அதில் அதோடைய வகை அதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்களா. அதாவது இப்படி சொல்லுவாங்க, சிறப்பு பெயரையும் காரண பெயரையும் வந்து சேர்த்து வரும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது காரண பெயரையும் வந்து சிறப்பு பெயரையும் பொது பெயரையும் வந்து சேர்த்து வந்து வரும். ஸோ அது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸோ 4 கூற்று வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை 2000 ஆண்டு உருவானது. ஸோ இது வந்து கரெக்டு தான். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா புதுடில்லியில் உள்ள உலக வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க 60 பெயர்களை பட்டியலிட்டது. ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு இலங்கை. ஸோ இது வந்து கரெக்டு தான். கஜா அப்படிங்கிற புயல் வந்து இலங்கை நாடு தான் வழங்கியிருக்கும். அடுத்தது பெய்டி என்ற புயலின் பெயரை தந்த நாடு வந்து தாய்லாந்து. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ இதில் இப்போ தவறான கூற்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 மட்டும் தவறு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1 வந்து ஓசோன் படலத்தை பாதிக்கும் வாயு குளோரோஃப்ளூரோ கார்பன். கூற்று 2 குளோரோஃப்ளூரோ கார்பன் வாயுவிற்கு பதிலாக தற்போது ஹைட்ரோ கார்பன் வாயு குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பார்த்தோன்னா சரியான கூற்றுகள் தான். ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஒன்றே உலகம் நூலின் ஆசிரியர் யார்? ஒன்றே உலகம் இதனுடைய ஆசிரியர் வந்து தனிநாயகம் அடிகள்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒன்றே உலகம் இதனுடைய ஆசிரியர் வந்து தனிநாயகம் அடிகள். நெக்ஸ்ட்டு மதுரை சென்றார் இது வந்து எந்த வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மதுரை சென்றார் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறத மீனிங் இல்லையா. ஸோ ஐ ஆல் கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. அதனால் மதுரை சென்றார் அப்படிங்கிறத நம்ம 4ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒலித்து வைக்கிறாய்? இந்த வரிகள் யாருடையது? வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒலித்து வைக்கிறாய்? ஸோ இது பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வரிகள். அடுத்தது தவறான இணை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கலைச்சொற்கள் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாம் அப்படின்னா புயல் தான். டார்னடோ அப்படின்னா சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து தவறானது. சுழல் காற்று அப்படின்னா வேர்ல்வின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா.
ஸோ இது வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று தான், டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று தான். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு தவறான இணை தான் கேட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முகமது அலி. அடுத்தது காலம் கறந்த பெயரெச்சம் டேஸ் எனப்படும். ஓகேவா? காலம் கறந்த பெயரெச்சம் டேஸ் எனப்படும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, வினைத்தொகை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் இலக்கியம் எது? நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் இலக்கியம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு தான். ஸோ இதில் வந்து மலைபடு கடாம் வந்து கூத்தராற்றுப்படைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். நெக்ஸ்ட்டு கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. இக்கூற்றுக்கு உரியவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. இக்கூற்றுக்கு உரியவர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இளநாகனார். தென் நெக்ஸ்ட்டு நற்சொல் என்பதை குறிக்க முல்லைப்பாட்டு பயன்படுத்தும் சொல். நற்சொல் என்பதை குறிக்க முல்லைப்பாட்டு பயன்படுத்தும் சொல். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, விரிச்சி. ஓகேவா? விரிச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ இதில் நேமி, நறுவி, தூயி, ஸோ இதுக்கெலாம் மீனிங் வந்து தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு தலைமை மாலுமியை குறிக்கும் சொல். தலைமை மாலுமியை குறிக்கும் சொல் வந்து கப்பித்தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு பொறுத்துக சொற்கள் அண்ட் அதோடைய இலக்கண குறிப்பு. கொள்களிறு அப்படின்னா வினைத்தொகைன்னு சொல்லிட்டு வரும். தாய் சே அப்படின்னா உம்மை தொகை, தாயும் சேயும் இல்லையா, உம்மை தொகை. மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை, ஊமை தொகைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்மொழி அப்படின்னா இதை நம்ம இன்மை கூட்டல் மொழின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இது வந்து பண்பு தொகை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு அரிய மலர் இலக்கண குறிப்பு தருக. அரிய மலர். ஸோ இந்த வந்து ஆ அப்படிங்கிற சவுண்ட் வச்சு முடியுது அண்ட் லாஸ்ட்டில் ஒரு பெயர் சொல் தான் வந்திருக்கு. இது கண்டிப்பாக பெயரெச்சம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது? ஸோ இது வந்து எல்லோரும் பண்பு தொகைன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, உம்மை தொகை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. ஸோ இந்த மாதிரி கேள்வியுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே ஒன்று வந்து கண்டிப்பாக இடம்பெறுது. ஓகேவா? சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. அதாவது கசட தபரை வந்து எந்த இடத்துல வரும் வராது, ஸோ அந்த மாதிரி பார்த்து எழுதுறது மெய் எழுத்துக்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சூறாவளியும் மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வியுமே வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இடம்பெறுது. அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஓகேவா? ஸோ இது வந்து தமிழ் தெரிஞ்ச எல்லாருமே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் இல்லையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். நா, நே, நே, நை, நோ. ஓகேவா? அடுத்தது வீசுதென்றல் இச்சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. வீசுதென்றல் இச்சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, வினைத்தொகை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஸ் எனப்படுகிறது. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதையா புது கவிதையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? வசன கவிதைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. தென் நெக்ஸ்ட்டு உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான இலக்கண குறிப்பு யாது? உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான இலக்கண குறிப்பு
என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இடக்குறை விகாரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த உணை அப்படிங்கிறது உன்னை அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. பட் நடுவில் இருக்கக்கூடிய அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால இதை வந்து இடைக்குறை விகாரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இந்த லைன்ஸ் உணை பாடாது இருந்து விட்டேனே, இந்த வரிகளுக்கு உரியவர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வரிகளுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு, திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்தது சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்களை கண்டறிக. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கேள்விகள் தான். ஓகேவா? அதாவது புக்ஸில் இருக்கக்கூடிய லைன்ஸை தான் அப்படியே கொடுத்துட்டு வந்து சரியாக வந்து நிறுத்தற்குறியிட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மனிதா அழைப்பது கேட்குறதா. ஸோ இங்கெங்கெல்லாம் ஆச்சரியக்குறி வரும், இங்கே வந்து கேள்விக்குறி வரும். அடுத்தது வழிமிகின் வழி இல்லை. ஸோ இது வந்து எந்நூல் வரி. மேலே வந்து இதோடைய ஆசிரியர் கேட்டிருந்தாங்க ஐயர் முடவனார். ஸோ இப்போ வந்து எந்த நூல்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் பார்த்தோன்னா புறநானூறு. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையை சேர்ந்தவர் தான் பா சிங்காரம் இல்லையா? ஸோ அவ்வளோதான், டெஸ்ட் நம்பர் 2மே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம 50 and 50 மொத்தமாக 100 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் அவுட் ஆஃப் 50 எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே யாராச்சும் இந்த எக்ஸாமுக்கு படித்தாங்கன்னா மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.